குரூப்ல அனுப்புற மெசேஜ் பாத்தியா இல்லையா? பார்த்தேன். நீ அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் இருக்குடி, அதுக்கு எதுக்கு நீ வரி பண்ற? நான் அதை பார்த்த உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்ணேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நம்ம ஊருக்கே ஒரு மிஷினரி வந்திருக்காரு. அது யாரு? அவரோட பேரு வில்லியம் கவுடி. அவரு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு. ஓ, அவர் ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்தவர் தானே? ஆமாடி, ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல நமக்காக ஈக்காடு என்னும் கிராமத்துல நம்மளுக்காக மிஷினரி பணியை செஞ்சிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னம்மா சமையல் இன்னைக்கு? எப்பயும் போல கஞ்சி தாங்க. வராருமா துரை வராருமா? வணக்கம் துரை. நீங்கள் ஏன் இவ்வளோ கிழிஞ்ச துணியை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லி ஊர் மக்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க. எங்க குழந்தைங்களுக்கு ஒரு வேளை கஞ்சி கூட எங்களால கொடுக்க முடியல. ஓ அப்படியா? எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் தரீங்களா? அடிக்காதீங்க. ஏன் இவரை இப்படி அடிக்கிறீங்க? இவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்க கூட எல்லாம் ஏன் பேசுறீங்க? இவன் கொடுத்ததெல்லாம் ஏன் வாங்கி பொழிவீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்கள் மீது அரிசி மழையை பொழிவார். தம்பி, நம்மளோட பாவங்களுக்காக ஒரு சிலுவையில் அறியப்பட்டு மறிச்சிருக்காரு. அவரை பற்றி சொல்ல வந்திருக்கேன், கேட்குறீங்களா? ஒரே வாட்டி கேளுங்க. தம்பி, நான் சொல்கிறத ஒரே வாட்டி கேட்டு பாருங்களேன். வில்லியம் கவுடி 1857ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி ஸ்காட்லாந்தில் பிறந்தார். ஏழைகள் மீது பரிவு கொண்டு தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட தலித் மக்கள் மீது பாசம் கொண்டார். ஈக்காடு என்ற கிராமம் கவுடியால் செழிப்பை பெற்றது. கூடும் பிரயாசத்தின் பலனாக ஈக்காட்டில் 1899ஆம் ஆண்டு வெஸ்லி ஆலயத்தை கட்டினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையையும் நிறுவினார். மற்றும் ஈக்காட்டின் அருகாமையில் உள்ள நசரேத் என்னும் கிராமம் அவர் உருவாக்கியது. முதல் உலக போரில் தன் மகன்கள் இருவரையும் இழக்க கொடுத்தும் சோர்ந்து போகாமல் தன் கடைசி மூச்சு வரை கர்த்தருக்காக வாழ்ந்த கவுடி 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி ஞாயிறு அன்று அவர் திடீரென நிமோனியாவால் காலமானார். கண்டிப்பா